இந்த சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கண்டிப்பாக இந்த சம் கேட்பாங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். உள்ளே வந்து ஒரு டேர்ம் இருக்குல்ல, இன்டெகிரண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அப்போ நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கொண்டு வரணும். அப்போது லெட்டு டி ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த சம் வந்து எல்லாமே டீயில் மாறப்போகுது. உள்ளே இருக்கிற இன்டெகிரண்ட் மட்டும் நான் இன்டெகிரேஷனே போல் wherever x square is there put t. Then what is the first step? t plus 1. அதுக்கப்புறம் next t plus 2 divided by கீழே என்ன வரும், divided by t plus 3 into t plus 4. இது வரைக்கும் வந்துட்டிங்களா? ஸோ t plus 4. தென் இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க inside the bracket. ஃபர்ஸ்ட் into first t into t t square ஆகிடும். ஃபர்ஸ்ட் into second t into 2 2t. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் into first 1 into t 1t. நெக்ஸ்ட் 1 into 2 2. அதே மாதிரி டிவிஷனில் டினாமினேட்டரில் t into t t square plus 4t plus 3 into t 3t plus 3 4s are 12. இது வரைக்கும் வந்துட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த நியூமரேட்டரில் t square 2t plus 1t ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 3t 3t plus 2 ஹோல் டிவைடட் பை கீழே வந்து t square 4t plus 3t ஆட் பண்ணால் 7t plus 12. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்களா, நியூமரேட்டர்லையும் பவர் 2 இருக்குது, டினாமினேட்டர்லையும் பவர் 2 இருக்குது, ஈக்குவல் பவர்ஸில் இருக்குது. ஈக்குவல் பவர்ஸில் இருந்தால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை ஆகாது. தென் வந்து நம்ம லாங் டிவிஷன் பண்ண போகிறோம். லாங் டிவிஷன் பண்ணும்போது நியூமரேட்டர் வந்து உள்ளே வரும். நியூமரேட்டர் என்ன, இங்கே டி ஸ்கொயர் ப்ளஸ் 3t ப்ளஸ் 2 இதுதான் நியூமரேட்டர், கரெக்டுங்களா? ரைட் இட் இன் த இன்சைட், ரைட் இன்சைட். வாட் இஸ் த டினாமினேட்டர்? டி ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12. ஸோ இப்போ நான் டிவைட் பண்ண போகிறேன். இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே டி ஸ்கொயர் இருக்குது. டி ஸ்கொயர் டிவைட் பண்ணால் 1 வரும். அப்புறமா டி ஸ்கொயர் இன்ட்டு 1 டி ஸ்கொயர். தென் 7t into 1 7t. நெக்ஸ்ட் 12 into 1 12. டிவிஷன் முடிஞ்சிச்சு. தென் கோ ஃபார் சப்ராக்ஷன், சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸ் 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 ப்ளஸ் டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 3 minus 7 என்னவாயிடும், மைனஸ் 4t. 2 minus 12 என்னவாயிடும், மைனஸ் 10 ஆகிடும். சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடு, இந்த மைனஸை காமன் எடுத்துறீங்க. அப்போ 4t plus 10 வரும். இதுதான் வந்து ரிமைண்டர். இப்போ நான் என்ன ஃபார்மேட் எழுத போகிறேன்னா, கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் ஃபார்மேட் எழுத போகிறேன். இப்போ கோஷன்ட் என்ன, இதில் கோஷன்ட் வந்து 1 இருக்குது. 1 ப்ளஸ் ரிமைண்டர் பாருங்களேன், மைனஸ் ஆஃப் 4t ப்ளஸ் 1. அப்போ 4t ப்ளஸ் 10 நீங்கள் எழுதிக்கிறேன், ப்ராக்கெட் இங்கே போட்டுக்கிறேன். முன்னாடி என்ன போட்டுக்கிறேன், மைனஸ் போட்டுக்கிறேன். டிவைடட் பை ரிமைண்டர், சாரி டிவைசர் எது டிவைசர், இங்கே இதுதான் டிவைசர். டி ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12. தென் இந்த டிவைசர் இருக்குல்ல, அதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். கார்னரில் 12 இருக்குது, மிடில் 7 இருக்குது. எப்போ 12 வரும், 3 4s are 12 வரும். 3 plus 4 7. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 minus 4t plus 10 4t plus 10 டிவைடட் பை t plus 3. இங்கே பாருங்களேன், இங்கே ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து 3 and 4. அந்த t plus அப்படியே t கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. t plus 3 and t plus 4. இதுதான் வந்து முக்கியமான ஈக்குவேஷன். நேம் இட் அஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த பார்ட் இருக்குல்ல, இதை மட்டும் நான் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ளே இருக்கிற பார்ட் என்ன, 4t plus 10 டிவைடட் பை t plus 3 into what will come, t plus 4. How to do partial fraction? இது என்ன டைப், இது ஃபர்ஸ்ட் டைப். அப்போது a டிவைடட் பை t plus 3 plus b டிவைடட் பை what will come, t plus 4. a and b introduce பண்ணியாச்சு. Then cross multiplication takes place. 4t plus 10 is equal to a into what will come, a into t plus 4 plus b into t plus 3. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் இப்போ என்னோட எய்ம் வந்து ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ புட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் t plus 3 0க்கு ஈக்குவல் பண்ணுங்களேன். அப்போ t ஈக்குவல் டு என்ன வரும், -3. இந்த இதில் போடணும் செகண்ட் ஈக்குவேஷனில். அப்போ 4 into -3 4 into -3 -12 -12 10 போச்சுன்னா -2 is equal to a into -3 plus 4 1. அப்போ from this we can say a is equal to how much, -2. a ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறமா put t is equal to செகண்ட் t plus 4 இருக்குல்ல, அப்போ t equal to -4 இந்த இதில் போடணும் in செகண்ட் ஈக்குவேஷனில். 4 into -4 -16 -16 10 போச்சுன்னா -6 is equal to இங்கே போட முடியாது, ஏல போட்டால் 0 ஆகிடும். -4 plus 3 -1. அப்போ minus b, minus cancel. From this we can say b equal to 6. அதுக்கப்புறம் வந்து put a and b value in where, in first equation. ஓகே, இதுக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் பேர் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேர் வச்சதுனால இது செகண்ட்னு வச்சுக்கோங்க, இது தேர்டுன்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட். அப்போ put t equal to -3 in where, actually third equation, கரெக்டுங்களா? தேர்ட் ஈக்குவேஷன்.
here also third equation கரெக்ட்டுங்களா? இப்போ a and b வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எதில் அப்ளை பண்ண போகிறேன்? a and b வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே 1 இருக்கா, ரைட் 1 as it is மைனஸ் இந்த 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஆன்சர் தான் இதோ இருக்கு இங்கே, சரிங்களா? அப்போ ஏக்கு பால் என்ன போட்டுக்கலாம், -2. அப்போ -2 டிவைடட் பை t + 3 ப்ளஸ் இங்கே பியோட ஆன்சர் என்ன, 6 டிவைடட் பை t + 4. நல்லா கவனிங்களேன், பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்காக நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேல்யூ t = x². அப்போது டீக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் இருக்குல்ல, இது உள்ளே வரும். ஸோ டீக்கும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட போகிறேன். 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 × 1 டிவைடட் பை டீக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க, x² + 3 கரெக்டுங்களா? அப்படியே இன்டெகிரேஷன் இன்டூ dx கரெக்டுங்களா? அப்புறம் 1 இன்டெகிரேஷன் இன்டூ dx, 1 × இன்டெகிரேஷன் இன்டூ dx. அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் மைனஸ் இன்ட் ப்ளஸ் மைனஸ் -6 × இன்டெகிரல் ஆஃப் 1 டிவைடட் பை டீயோட ரீப்ளேஸ்மெண்ட் x² + 4 இன்டூ dx. இதுதான் முக்கியமான ஸ்டெப் இந்த சம்க்கு. இப்போ 1 × dx இருக்கு இல்லையா, dx ஓட இன்டெகிரேஷன் x வரும், ப்ளஸ் 2 × இதுக்கு என்ன ஃபார்முலா நோட் பண்ணுங்களேன், 1/a × tan inverse of x/a. இதுதான் இந்த சம்மோட ஃபார்முலா. ஏன்னா dx டிவைடட் பை x² + a² இன்டெகிரல் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1/a tan inverse of x/a. இந்த 3 வந்து நம்மளே ரூட் போட்டு என்ன பண்ணிக்கணும், ஸ்கொயர் போட்டுக்கணும். ரூட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போ 1/√3 × tan inverse of x/a. வாட் இஸ் x? x தான் x/√3 ஆகிடும் கரெக்டுங்களா? -6 × இதுக்கும் அதே தான். இந்த 4 வந்து 2² எதுக்கலாமா? அப்போ 1/2 ஏன்னா 2 இங்கே tan inverse of x/2 ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இன்னும் ஒரே ஸ்டெப் தான், x ப்ளஸ் 2 × 1/√3 2/√3 × tan inverse of x/√3. இந்த 6 டேபிளில் 2 டேபிளில் 6 அடித்தா 3 டைம்ஸ் வருமா, -3 × tan inverse of x/2 ப்ளஸ் c. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் ப்ராப்ளம். கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்பாங்க.